தமிழகத்தின் 3 தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் 1 தொகுதிக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் 4 தொகுதிகளும் பரப்புரை மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதிமுக போட்டியிடும் 4 தொகுதிகளிலும் அமைச்சர்கள் வருந்து கட்டிக்கொண்டு தேர்தல் பணியாற்றுகின்றனர். இதற்கு சற்றும் சளைக்காமல் திமுக தான் போட்டியிடும் 3 தொகுதிகளிலும் முன்னாள் அமைச்சர்களையும் முக்கிய கட்சி நிர்வாகிகளையும் களமிறக்கியுள்ளது. வழக்கமான தேர்தல் பரபரப்புடன் கூடுதல் உற்சாகமும் பொங்கிட 4 தொகுதிகளிலும் களை கட்டிருக்கின்றன. அதனை இன்று முதல் தேர்தல் நடைபெறும் நாள் வரையில் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் தேர்தல் களம் சிறப்பு அரை மணி நேர தொகுப்பில் பார்க்கவிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாள் தொகுதி அறிமுகத்துடன் விரிகிறது. வாருங்கள், சுற்றிச் சுழலும் வேட்பாளர்களுடன் சூடுபிடித்திருக்கும் தேர்தல் களத்தில் வலம் வருவோம். தரணி போற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் தஞ்சை சட்டப்பேரவை தொகுதி தேர்தலை எதிர்கொள்கிறது. இந்த ஆண்டு அனைத்து தொகுதிகளுடன் சேர்த்து தேர்தல் நடைபெற இருந்த நிலையில் திடீரென தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டு வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதனால் சற்று சுணக்கம் ஏற்பட்டாலும் தற்போது வழக்கமான உற்சாகத்துடன் தேர்தலுக்கு தயாராகியுள்ள தஞ்சை தொகுதியின் அறிமுகத்தை அதன் பெருமைகளோடு பார்க்கலாம். தமிழகத்தின் நெற்களஞ்சியம் பெருவுடையாரின் பெரிய கோவிலை பெற்றிருக்கும் ஊர், நகரத்தின் குறுக்காக வளைந்து வளைந்து பாயும் காவிரி ஆறு, எப்படி ஆட்டுவித்தாலும் கீழே விழாது தலையாட்டி நகைக்கும் தலையாட்டி பொம்மை, ஆறு வற்றினாலும் பசுமை மாறாத காட்சியளிக்கும் காவிரி தரணி, பசும் வயல்வெளிகள், தஞ்சாவூர் கலைத்தட்டு, உலக பிரசித்தி பெற்ற சரஸ்வதி மகால் நூலகம், 1000 ஏக்கர் பரப்பில் எம்ஜிஆர் ஆட்சியில் நிர்மாணிக்கப்பட்டு அமைதியாய் அமைந்திருக்கும் தரணி போற்றும் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், மத்திய மற்றும் தென் மாவட்ட மக்களால் எப்படிப்பட்ட நோயையும் தீர்க்கவல்ல இடமாக திகழும் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கியது தஞ்சை சட்டப்பேரவை தொகுதி. தஞ்சை சட்டப்பேரவை தொகுதியில் தஞ்சை மாநகராட்சியின் 51 வார்டுகள், சிறிய நகரமாக திகழும் வல்லம் பேரூராட்சியும், நாஞ்சிக்கோட்டை மாரியம்மன் கோவில் கடகடப்பை உள்ளிட்ட 29 ஊராட்சிகளும் இத்தொகுதிக்குள் அடக்கம். தஞ்சை சட்டப்பேரவை தொகுதியில் 1,30,146 ஆண் வாக்காளர்களும் 1,38,352 பெண் வாக்காளர்களும் உள்ளனர். 3ஆம் பாலினத்தவர் 18 பேர் இருக்கின்றனர். ஆக மொத்தம் 2,68,516 வாக்காளர்கள் இத்தொகுதியில் உள்ளனர். தஞ்சை தொகுதியில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் 8,206 பேர் அதிகமாக உள்ளனர். தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தவரையில் கடந்த 2011ஆம் ஆண்டு தேர்தல் வரை திமுகவின் கோட்டையாக விளங்கி வந்தது. அக்கட்சியில் நிலவிய கோஷ்டி பூசலால் 2011ஆம் ஆண்டு தேர்தலில் தஞ்சை சட்டப்பேரவை தொகுதி அதிமுக வசமானது. தஞ்சை சட்டப்பேரவை தொகுதியில் திமுக 7 முறையும் அதிமுக 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. தஞ்சை தொகுதியில் முக்குளத்தோர், செட்டியார், நாயக்கர், மராத்தியர், யாதவர், நாடார் ஆகியோரும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பெரிய அளவில் வித்தியாசங்களின்றி சமமாக உள்ளனர். இதிலும் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் இடத்தில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் உள்ளதாக கூறப்படுகிறது. தஞ்சாவூர் தொகுதியின் பிரதான தொழில் விவசாயமாகும். அதற்கு அடுத்தபடியாக சுற்றுலாவும் முக்கிய துறையாக விளங்குகிறது. மேலும் கலை மற்றும் கைவினை பொருட்களின் விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானமும் இங்கு அதிகம். தஞ்சாவூர் தொகுதியில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக சுற்றுலாத்துறை சார்ந்த தொழில்கள் படு சுறுசுறுப்பாக இயங்குகின்றன. ஆனால் அதற்கான வசதி மேலும் மேம்பாடு அடைய பல்வேறு கோரிக்கைகளை பொதுமக்கள் முன்வைக்கின்றனர். தஞ்சை பெருவுடையார் திருக்கோவில், மராட்டியர் அரண்மனை, தொல்காப்பிய சதுக்கம், சரஸ்வதி மகால் நூலகம் ஆகியவற்றை பார்வையிட உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் தங்கி 1-2 நாட்களுக்கு தஞ்சையில் உள்ள சுற்றுலா தலங்களையும் பின்னர் மாவட்டத்தில் இருக்கும் சுற்றுலா தலங்களையும் பார்வையிட போதிய தங்கும் விடுதிகள் இல்லை என மனக்குறையை மக்கள் வெளிப்படுத்துகின்றனர். மேலும் தஞ்சைக்கு வரும் சுற்றுலா பயணிகளையும் மாவட்ட மக்களையும் போக்குவரத்து நெரிசல் மிரட்டுகிறது. போதுமான கழிப்பிட வசதியின்றி காணப்படுவதால் பொது சுகாதாரம் என்பது கேள்விக்குறியாக இருப்பதாகவும்
பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் தெரிவிக்கின்றனர். தஞ்சை பெரிய கோவில் மற்றும் அரண்மனை உள்ளிட்ட பகுதிகளில் பாதசாரிகள் நடந்து செல்ல சுரங்க நடைபாதை அமைக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மேலும் தஞ்சை நகரை சுற்றியிருக்கும் அகழியை தூர்வாரி படகு போக்குவரத்தை விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தொகுதி மக்கள் வேண்டுகோள் வைக்கின்றனர். அரண்மனை, தென்னக பண்பாட்டு மையம், தமிழ் பல்கலைக்கழகம், நம்ம இப்பொழுது புதிதாக உள்ள அகழி, இது போன்ற பகுதிகளெல்லாம் சீரமைத்து இதற்கு ஒரு புது வடிவம் கொடுத்து இந்த சுற்றுலா மேம்பாட்டிற்குண்டான செயல்பாடுகளை நாம் விரிவுபடுத்துவோமேயானால் கண்டிப்பாக இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஒரு நாள் அல்ல 2 நாள் தங்கி இந்த நகருக்கு நிறைய வருமானத்தை ஈட்டி தருவார்கள். இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கு குறிப்பாக குறைந்த கட்டணத்தில் அரசு தங்கும் விடுதி இங்கே இல்லை. தஞ்சை ஒரு பெரிய தொல்லியல் துறை சம்பந்தப்பட்ட நகரம். இது இந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசினுடைய தலைநகர வாரிசாகவும் இருந்திருக்கு, சோழ பேரரசினுடைய வாரிசாகவும் இருந்திருக்கு, அதே நேரத்தில் மராட்டிய வீர சிவாஜியினுடைய வாரிசாகவும் இங்கே இருந்திருக்கு. ஆனால் இந்த தென்மையான நகரத்தை இங்கே ஆட்சியாளர்கள் எந்த விதமான சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்னைய வரைக்கும் சுற்றுலா வளர்ச்சிக்காகவும் இந்த அகல் இருக்குல்ல, அகலை சுத்தப்படுத்தி மக்கள் போக்குவரத்துக்கு படகு போக்குவரத்து விடுறதுக்கு எந்த வித முயற்சியும் இங்கே செய்யலை. சுற்றுலா தலங்கள் மட்டுமில்லாம ஆன்மீக தலங்களும் நிறைந்த பகுதியான தஞ்சை மாவட்டம் தஞ்சாவூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகப்படியாக இருக்குது. இப்போ சுற்றுலா பயணிகளாக சுற்றுலா வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி சுத்தமாக அறவே கிடையாது. இங்கே போக்குவரத்து நெரிசலும் இருக்கிறது அதிகப்படியாக இருக்குது. தங்குவதற்கான யாத்திரிகள் தங்குவதற்கும் சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கும் வெளிநாட்டு பயணிகள் தங்குவதற்குமான அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து செல்கிறார், பெரிய கோயிலுக்கு வந்து செல்கிறார்கள், அரண்மனைக்கு வந்து செல்கிறார்கள். மேலும் இப்போ பல்வேறு கோயில்கள் இங்கே அனைத்து தளமான இந்த நவகிரக கோயில்கள் இந்த தஞ்சை சுற்றி தான் இருக்கிறது. இது சரியான விடுதி வசதி அரசாங்கத்தில் சம்பந்தப்பட்ட விடுதிகள், தங்கும் விடுதிகளோ மற்ற வசதிகளோ இங்கே சரியாக ஏற்படுத்தப்படவில்லை. தஞ்சாவூரில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக பல்வேறு பணி வாய்ப்புகளையும் நல்ல வருவாயையும் ஈட்டித்தர சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சுகாதாரமான குடிநீர், கழிப்பிடம், தரமான தங்கும் விடுதிகளையும் அமைத்து தர அவர்கள் கோரியுள்ளனர். இவர்களின் கோரிக்கைகள் குறித்து தேர்தல் களம் காணும் வேட்பாளர்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு வேட்பாளர்கள் அளித்திருக்கும் வாக்குறுதிகள் என்ன பார்க்கலாம். இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் ஏறத்தாழ 2000 கோடி ரூபாயை வாரி வழங்கி தஞ்சையை மேம்பாடு செய்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மட்டும்தான். 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியிலே எல்லா பொறுப்பையும் வைத்திருந்த எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதனை கூட இந்த தஞ்சைக்கு செய்ததாக வரலாறு இல்லை. தஞ்சை பகுதி தஞ்சை பெரிய கோயில், அரண்மனை போன்ற ஒரு சுற்றுலாத்தலம் மிகுந்த பகுதி இருந்தாலும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பராமரிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு இதையெல்லாம் சரி செய்து அருமையான சுற்றுலாத்தலமாக தஞ்சையை மாற்றவும், வெளியூரிலிருந்து வருபவர்கள் தங்குவதற்கு அருமையான தங்கும் விடுதிகள், சாலைகள் மற்றும் இந்த சுற்றுலாத்தலம் ஒரு சிறப்பான முறையில் அமைய அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்போம். எங்கள் தேர்தல் அறிக்கையிலேயே நாங்கள் மாரியம்மன் கோயில் சமுத்திரத்தை தூர்வாரி படகுத்துறையாகவும், அகழிகளை தூர்வாரி அதையும் படகுத்துறையாகவும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக சுற்றுலா தங்கும் விடுதிகள் மற்றும் அனைத்து கோவில்களும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அந்த வகையில் தமிழக அரசை நிர்பந்தித்து இங்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதன் மூலம் சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடையும். பிரசித்தி பெற்ற கோயில்கள் இருக்குது, அதை பார்க்குறதுக்கு இந்தியாவில் உலக லெவலில் வர்றாங்க. ஆனால் இங்கே ஒரு முறையான ஒரு தங்கும் விடுதி கிடையாது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கழிப்பறை வசதி கூட கிடையாது. எல்லாம் சும்மா ரோட்டில் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான நகரங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது தெரிஞ்சும் ஆனால் இது 2 அரசாங்கமும் மாறி மாறி என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் ஒரு கிராமம் மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது ஒரு மாநகராட்சின்னு பேரளவில் செய்கிறாங்களே தவிர இது வரைக்கும் மாநகராட்சிக்குள்ள எந்த அந்தஸ்து இருக்கிறவங்க இது வரைக்கும் செய்யலை அவங்க. ஆனால் ஃபண்டு ஒதுக்குறங்கிறாங்க, அந்த ஃபண்டு முறையாக எது பண்ணாங்கன்னு தெரியல, எதுவுமே செய்கிறதில்ல. நான் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த நகரத்தை மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக நான் ஆக்கி காட்டுவேன். தஞ்சையை தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் உள்ள திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை தொகுதி வரும் 19ஆம் தேதி இடைத்தேர்தலை எதிர்கொள்கிறது. அதிமுக சார்பில் தெரிவான ஸ்ரீனிவேல் உடல்நலக்குறைவால் காலமாகிவிட
தஞ்சை, அரவக்குறிச்சி தொகுதிகளோடு சேர்த்து இந்த தொகுதிக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. தூங்கா நகரத்தின் அருகில் இருக்கும் ஊர், இறைவனின் முருகனின் முதல் படை வீட்டினை பெற்றிருக்கும் நகரம் என பல்வேறு சிறப்புகளோடு திகழும் திருப்பரங்குன்றம் தொகுதி குறித்து அறிவோம், வாருங்கள். மதுரை மாவட்டத்தின் திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை தொகுதியில் திருப்பரங்குன்றம், திருநகர், தனக்கன்குளம், நாகமலை, புதுக்கோட்டை, அவனியாபுரம், பாண்டிய நகர், விளாச்சேரி, கீழக்குயில்குடி, தென்பழஞ்சி, தோப்பூர், சிலைமான், புளியங்குளம், விரகனூர், கரடிப்பட்டி, கைத்தறி நகர் மற்றும் பசுமலை போன்றவை முக்கியமான இடங்களாகும். இந்த ஆண்டு மத்தியில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற SM சீனிவேல் சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்காத நிலையில் உடல்நலக் குறைவால் மரணம் அடைந்துவிட இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுதந்திர இந்தியாவிற்கு பின் 15வது முறையாக தேர்தலை எதிர்கொள்கிறது திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை தொகுதி. மதுரை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் 1,40,483 ஆண் வாக்காளர்களும் 1,41,582 பெண் வாக்காளர்களும் மாற்று பாலினத்தவர் 22 பேரும் உள்ளனர். ஆக மொத்தம் திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை தொகுதியில் 2,82,087 வாக்காளர்கள் உள்ளனர். ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் 1099 பேர் அதிகமாகும். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் இதுவரை அதிமுக 7 முறையும், திமுக 4 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், தேமுதிக 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. முருகனின் முதல் படை வீட்டை கொண்டுள்ள திருப்பரங்குன்றம் தொகுதி ஒரு ஆன்மீக சுற்றுலா தலமாகும். மல்லிகை விவசாயம் இந்த தொகுதியில் முக்கிய தொழிலாக உள்ளது. நெசவு தொழில், செங்கல் சூளை போன்றவையும் அதிக அளவில் உள்ளன. இந்த தொகுதி மதுரை மாநகரின் எல்லைப் பகுதியாக இருப்பதால் ரியல் எஸ்டேட் தொழில் நன்கு வளர்ச்சி அடைந்து வருகிறது. இத்தொகுதியுள்ள ஹனிவெல் சாப்ட்வேர் நிறுவனம்தான் தென் மாவட்டங்களில் உள்ள பெரிய சாப்ட்வேர் நிறுவனமாகும். கீழக்குயில்குடி, தென்பரங்குன்றம் ஆகிய பகுதிகளில் சமணர் படுக்கைகள் உள்ளன. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த வீடு திருநகரில் உள்ளது. புகழ்பெற்ற மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், அரசு இசைக்கல்லூரி, திருமலை நாயக்கர் கலைக்கல்லூரி, சௌராஷ்டிரா கல்லூரி, 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த CSI தொழிற்கல்வி நிலையம் போன்றவை இந்த தொகுதியில் இடம்பெற்றுள்ளன. மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளி, 170 ஆண்டுகள் பழமையான பசுமலை மேல்நிலைப் பள்ளி, S. வெள்ளைச்சாமி நாடார் கலைக்கல்லூரி மற்றும் தனியார் பள்ளிகள் பல இந்த தொகுதியில் இடம்பெற்றுள்ளன. திருப்பரங்குன்றம் தொகுதியில் பிறமலை கள்ளர் சமூக மக்கள் அதிக அளவில் உள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக சௌராஷ்டிரா, நாயுடு மற்றும் முத்திரையர் மக்கள் சரிவிகிதத்தில் உள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் உள்ளனர். புதிய தலைமுறைக்காக மதுரை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். இடைத்தேர்தலை எதிர்கொள்ளும் திருப்பரங்குன்றம் தொகுதி ஆன்மீக சுற்றுலா தலமாகவும் விவசாயம் சார்ந்த பகுதியாகவும் விளங்குகிறது. முருகனின் முதல் படை வீட்டை கொண்டிருக்கும் திருப்பரங்குன்றம் தொகுதியில் அடிப்படை வசதிகள் சரிவர இல்லை என பொதுமக்கள் பெரும் குறையாக கூறுகின்றனர். புதிதாக தெரிவாக உள்ள சட்டமன்ற உறுப்பினர் இந்த பிரச்சினைக்கு முடிவு கட்டுவதோடு சண்முக நதி தீர்த்தம், அவனியாபுரம் கண்மாய் உள்ளிட்ட நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். திருப்பரங்குன்றத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகளும் ஆன்மீக பயணிகளும் வரும் நிலையில் சுகாதாரமான குடிநீர், பொது கழிப்பிடம் போன்ற வசதிகள் சரிவர இல்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். திருப்பரங்குன்றம் கோயிலை பொறுத்தவரை எந்த ஒரு பொதுமக்களுக்கு ஒரு சின்ன நன்மை கூட கிடையாது. வர்ற வழியில் ஒரு குடி தண்ணி வைக்கிறது கிடையாது, ஒரு சுகாதாரம் ஃப்ரீயாக எதுவும் கிடையாது. மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு சுகாதாரத்துக்குன்றதில் ஒரு லட்சக்கணக்கான பேர் அன்றைக்கி வர்றாங்க. ஒரு டயலிட்டு போகிறதுக்கு ஒரு இதுவும் இல்லை. பொதுமக்களுக்கு எந்த சுகாதாரமும் கிடையாதுங்க. கார்பரேஷனை பொறுத்த 5 வருஷம் ஆச்சு திருப்பரங்குன்றம் கார்பரேஷன் ஆகி. திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு நன்மை செஞ்சது எது வரைக்கும் கிடையாது. எந்த ரோடும் போட கிடையாது, எந்த டயலிட்டும் கிடையாது. பொதுமக்கள் அவ்வளவு சிரமப்படுறாங்க. பெண்கள் தண்ணிக்கு அவ்வளவு சிரமங்க. உப்பு தண்ணிக்கு சொல்கிறேன், நல்ல தண்ணி என்பது பார்க்க முடியல. இங்கே திருப்பரங்குன்றத்தில் பார்க்கிங் வசதி கிடையாது சார். பஸ்ஸு வர்ற பஸ்ஸை பிரித்து விட்டுறாங்க. சரிங்களா, கரெக்டான பார்க்கிங் இடம் ஒதுக்கி கொடுத்தா தான் வெளியூர் டூரிஸ்ட்டு யாருனாலும் சரி உள்ளே வருவாங்க. உள்ளே வந்தால் தான் வியாபாரம் பெருகும். வியாபாரிகள் கடன் தொல்லை இல்லாமல் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பாங்க. பாத்ரூம் வசதி இல்லை. பாத்ரூம் டூரிஸ்ட்காரங்க வந்தவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வந்ததுமே ஃபஸ்ட்டு லேடிஸ்லாம் பாத்ரூம் வசதி எங்கே இருக்குது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு லேடிஸ்க்கு பாத்ரூம் வசதி இங்கே இல்லை. 40 பட்டறை இருக்குது. இந்த செலவழிக்கிறவங்க பரம்பரையாக தான் வேலை ஆகிட்டு இருக்கோம். இவங்களுக்கு எந்த விதமான தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு அரசாங்க ரீதியில் எதுவும் நன்மை எதுவும் கிடையாது.
இதுக்கு ஒரு தொழில்பேட்டை கண்டிப்பாக வேணும். எல்லா சிலைகளும் வச்சு அடிக்கிறோம். இதில் கல் வந்து அரசாங்க ரீதியில் வந்து சரியான முறையில் கிடைக்கிறது இல்லை. எங்கே போனாலும் சிரமமாக இருக்குது. இந்த கரண்ட்டு மானியமாக கொடுக்கணும். வர்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஒரு விமர்சனம் பண்ணி நல்லது செஞ்சு கொடுத்தா எல்லாருக்கும் ஒரு நன்றியாக நாங்கள் வணங்கிக்கிறோம். திருப்பரங்குன்றம் தொகுதியில் அவனியாபுரம் அயன்பாப்பாவோட நீர்நிலை வந்து மதுரை பகுதியில் உள்ள கழிவுநீர் கலந்து அதை உபயோக முடியாத சூழ்நிலை நிறையா இருக்குது. மீன் வளர்க்கணும்னு சொல்லி அதை வந்து கம்மாயை நாசப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த கம்மாய் அதுபோக திருப்பரங்குன்றம் தென்கால் கம்மாய் இந்த மாதிரி கம்மாயில் வந்து அந்த கழிவு நீரை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா தூர்வாரி நிறையா பண்ணால் விவசாயிகளுக்கு அதிகமான உபயோகம் இருக்கும். அடுத்து வர்ற எங்கள் எம்எல்ஏ வந்து இது முக்கியமான கோரிக்கை வைக்கிறோம். மெயினாக வந்து நீர்நிலையை பாதுகாத்தாலே எங்களோட விவசாயம் ஆட்டோமேட்டிக்காக செழிப்பாயிரும். எங்கள் மக்கள் எல்லாமே மிகவும் சந்தோஷமாக இருப்பாங்க. திருப்பரங்குன்றம் தொகுதி மக்களின் பிரச்சினைகளுக்கு செவிமடுத்த புதிய தலைமுறை அது குறித்து தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் கருத்தினை கேட்டது. அதிமுக வேட்பாளர் போஸ் பரப்புரையில் பிஸியாக இருப்பதால் ஓரிரு நிமிட பேட்டிக்கு நேரமில்லை என ஒதுங்கிவிட திமுக, பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் தங்களது பரப்புரைக்கு மத்தியில் புதிய தலைமுறையிடம் பேசினர். அப்போது பொது சுகாதாரத்தை மேம்படுத்தவும் நீர்நிலைகளை தூர்வாரவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். என்னை சட்டமன்ற உறுப்பினராக இந்த பகுதியில் தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் நான் இந்த திருப்பரங்குன்றம் ஒரு கோயில் நகரமாகும். கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய கிரிவல பாதையை பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. ஸோ அந்த பாதையை சுகாதார முறையில் சுத்தப்படுத்தி பெண்கள் ஒதுங்குவதற்கு கழிப்பறைகள் இல்லை, அதை உருவாக்கி தருவேன். நான் தென்கரை கண்மாய் மற்றும் இந்த தொகுதிக்கு உட்பட்ட கண்மாய்கள் இன்னும் சரவண பகுதியை கூட நச்சுத்தன்மை கலந்ததாக மாறிட்டது. அதெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்குள்ள எல்லா நடவடிக்கையும் நான் எடுப்பேன். நான் முதல் பணி தெங்கா கம்மாயை தூர்வாரி மக்கள் குடிநீரை உபயோகப்படுத்துவேன். ரெண்டாவது முறையாக விவசாய நிலங்கள் அனைத்து கம்மாயும் தூர்வார பாடுபடுவேன். மூன்றாவதாக மக்களுக்கு சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுப்பேன். ஐந்தாவதாக பாத்ரூம் வசதி மக்களிடம் இந்த கோயில் வந்து போகிற இடத்துல பாத்ரூம் வசதி இல்லை, அதை ஏற்படுத்தி கொடுப்பேன். ஐந்தாவது முறையாக எல்லாம் சொன்னாங்க பூக்கிடங்கள் அமைச்சு கொடுப்போம், பூக்கள் விவசாயம் அதிகமாக இருக்காங்க, அதை கண்டிப்பாக அதுக்கும் பாடுபடுவேன். திருப்பரங்குன்றத்தினுடைய புனிதம் மீண்டும் காப்பாற்றப்படும், அவருடைய ஆன்மீகம் மெருகூட்டப்படும் என்கிற கோரிக்கையை தான் நான் பிரதானமாக வைத்திருக்கிறேன். அங்கே கோவில்களில் எல்லாம் கட்டண தரிசன முறை இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் கோவில்களில் கட்டணம் வசூலிக்கிற ஒரு முறை அரசாங்கத்திடம் ஆலயங்கள் இருப்பதால் ஏற்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சமாக திருப்பரங்குன்றத்தில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டு கட்டண தரிசன முறை அங்கே ரத்து செய்யப்படும் என்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம். நிறைய மயில்கள் இருக்கின்றன திருப்பரங்குன்றத்தில். அதை கவனிப்பதற்கு அரசாங்கமோ பொது சபைகளோ இல்லை என் காரணத்தால் நாங்கள் மயில்கள் சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சி செய்வோம் என்று சொல்லியிருக்கிறோம். பூ விவசாயம் அதிக அளவில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தினந்தோறும் தனது பூவை எடுத்துக்கொண்டு இங்கே இருந்து மாட்டுத்தாவணி சந்தைக்கு எடுத்து சென்று மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஒரு அரசே கொள்முதல் அவர்களுக்கு உரிய தொகையை கொடுத்து கொள்முதல் செய்தும் அவர்களுக்கு ஒரு நறுமண தொழிற்சாலை அமைத்திடவும் நாங்கள் பெரிதும் பாடுபடுவோம். தமிழகத்தில் 3 தொகுதிகளுக்கான தேர்தல் பணிகள் களைகட்டி காணப்படுவதை காட்டிலும் ஒரு பங்கு கூடுதலாகவும் மிகுந்த விறுவிறுப்புடன் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தேர்தல் களம் காணப்படுகிறது. முதல்வருக்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விட்டுக் கொடுப்பது என்பது அவருடைய விசுவாசத்தை எடுத்துயம்பும். அந்த வகையில் இடைத்தேர்தலை எதிர்கொள்ளும் புதுச்சேரி நெல்லித்தோப்பு சட்டப்பேரவை தொகுதியை வலம் வருவோம், வாருங்கள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி மீண்டும் முதலமைச்சர் ஒருவர் போட்டியிடும் தொகுதி என்ற அந்தஸ்தினை தனதாக்கிக் கொண்டுள்ளது. புதுச்சேரி நகரின் மையப்பகுதியில் அமைந்திருப்பதால் அதற்கே உரிய போக்குவரத்து நெரிசல், ஆக்கிரமிப்பு உட்பட தனக்கே உரிய அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்கொள்கிறது. புதுச்சேரி நகராட்சியின் 6 வார்டுகள் இந்த தொகுதியில் அடங்கியுள்ளன. இத்தொகுதியின் எல்லைகளாக உருளையன்பேட்டை, தட்டாஞ்சாவடி, முதலியார்பேட்டை தொகுதிகள் அமைந்துள்ளன. நெல்லித்தோப்பு தொகுதியில் 14,939 ஆண் வாக்காளர்களும் 16,418 பெண் வாக்காளர்களும் உள்ளனர். அயல்நாடு வாழ் இந்திய வாக்காளர்கள் 5 பேரும் 4 சர்வீஸ் வாக்காளர்களும் உள்ளனர். ஆக மொத்தம்
இந்த தொகுதியில் 31,366 பேர் வாக்காளர்களாக இருக்கின்றனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் 1,479 பேர் அதிகமாக உள்ளனர். 1964ஆம் ஆண்டிலிருந்து 2016ஆம் ஆண்டு தேர்தல் வரையில் திமுக 6 முறையும் அதிமுக 2 முறையும் காங்கிரஸ், ஜனதா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மக்கள் முன்னணி இயக்கம் ஆகியவை தலா 1 முறையும் வென்றுள்ளன. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் RV ஜானகிராமன் திமுக சார்பில் தொடர்ந்து 5 முறை வெற்றி பெற்ற தொகுதி இதுவாகும். கடந்த 2006ஆம் ஆண்டும் 2011ஆம் ஆண்டும் இந்த தொகுதியை அதிமுக தனது வசமாக்கியது. அந்த 2 முறையும் வெற்றி பெற்று MLA ஆன ஓம் சக்தி சேகர் இம்முறையும் அக்கட்சியின் வேட்பாளராக களத்தில் உள்ளார். கடந்த மே மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் நெல்லித்தோப்பு தொகுதியில் ஜான்குமார் வெற்றி பெற்று MLA ஆனார். அப்போது சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத நாராயணசாமி முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றார். 6 மாதத்திற்குள் அவர் MLA-வாக தெரிவாக வேண்டும் என்பதற்காக ஜான்குமார் பதவி விலக இடைத்தேர்தலை எதிர்கொள்கிறது நெல்லித்தோப்பு தொகுதி. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட ஜெபார்பாய் தோட்டம் பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் புதிய சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தங்களுக்கு நீண்ட காலமாக வழங்கப்படாமல் இழுபறியாக உள்ள வீட்டுமனை பட்டாவை உடனடியாக வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெபார்பாய் தோட்டம் பெரியார் நகர் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் சுமார் 40 ஆண்டுகளாக இங்கு வசித்து வந்த போதிலும் இவர்களுடைய இதுவரையில் பட்டா வழங்கப்படவில்லை. இதனையே 20 ஆண்டுகளாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் வேட்பாளர்களிடம் வேண்டுகோள் விடுப்பதாகவும் பரப்புரையின் போது வாக்குறுதி அளிப்பதோடு அவை மறந்து விடுவதாகவும் தெரிவிக்கின்றனர். இனியாவது வரவிருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர் தங்களுக்கு காணல் நீராக இருக்கும் வீட்டுமனை பட்டாவை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். நெல்லித்தோப்பு தொகுதி எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. இந்த பட்டாவை கொடுத்தா நாங்கள் பழச்சிக்குவோம். அதை கொண்டு அவங்களால முடிஞ்ச கடனை கைக்கு வாங்கி கூட கூட்ட வாசலை கட்டிக்கலாம். ஆனால் பட்டா வேணும் எங்களுக்கு. 35 வருஷமா இருக்கிறோம். யார் ஜெயிச்சாலும் எனக்கு பட்டா கொடுத்தா போதாங்க. எங்களுக்கு 52 குடும்பம் இருக்கிறாங்க. இங்கே வரவங்கெல்லாம் நான் கொடுத்துட்றேன் பட்டா, நான் கொடுத்துட்றேன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் செஞ்ச பாடு இல்லை. 10 வருஷமா இருக்கிறோம். இங்கே எங்களுக்கு இது வரைக்கும் பட்டா கிடைக்கல. பட்டா இல்லாமல் கரண்ட் வரி எதுவுமே இல்லை எங்களுக்கு. இப்போ வர தொகுதி இந்த இடைத்தேர்தல் வருது, அதுக்கோசம் வந்தாங்கன்னா யார் எந்த MLA வந்தாலும் எங்களுக்கு மெயினாக பட்டா தான் வேணும். எங்களுக்கு பட்டா இருக்கணும். எங்களுக்கு சின்ன பசங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் எதுக்கு எடுத்தாலும் எங்களுக்கு பட்டா கேட்குறாங்க. இப்போ எங்களுக்கு இப்போ எதனா ஒன்று இது பண்ணால் உங்களுக்கு பட்டா வந்துருச்சா, உங்களுக்கு பட்டா இருக்குதான்னு தான் கேட்குறாங்க. எங்களுக்கு மெயின் அந்த பட்டா தான் வேணும். 40 வருஷமாக குடியிருக்கிறாங்க. இது வரைக்கும் எலெக்ஷனில் எத்தனை பேர் கழிச்சுட்டு எத்தனை பேர் போயிருக்கிறாங்க. ஆனால் அங்கே பட்டா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருமே பட்டா வாங்கி தரல. இனிமேல் வரப்போகிறவங்களாம் பட்டா வாங்கி தருவாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் இந்த இடத்துல பட்டா வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டுன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க மற்ற பெரிய இடத்துலேருந்து. இந்த பெரியார் நகரில் ஜபார்பாய் தோட்டம்ன்ட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு 52 குடும்பம் வசிக்குது. இந்த 52 குடும்பமும் இன்னலில் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இதில் ஒரு தீப்பொறி போட்டாலோ பத்தி நெறி, இதெல்லாம் கூரை வீடு, தீப்பொறி போட்டாலோ பத்தி நெறிது, இதெல்லாம் மழை காலம். இந்த இடத்துல பல அரசியல்வாதி வந்திருக்காங்க. பட்டா வாங்கி தரேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் யாருமே அந்த பட்டாவை வாங்கி தரல. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகர் ஜெபார்பாய் தோட்டம் பகுதியில் உள்ள மக்கள் வீட்டுமனை பட்டா வழங்க கோரிக்கை விடுத்திருப்பது குறித்து வேட்பாளர்களின் கருத்தினை கேட்டது புதிய தலைமுறை. இதற்கு பதிலளித்த புதுச்சேரி முதலமைச்சரும் நெல்லித்தோப்பு காங்கிரஸ் வேட்பாளருமான நாராயணசாமி தன்னால் எந்த வாக்குறுதியையும் அளிக்க முடியாது என்றார். இது தொடர்பாக பேசிய அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் தாம் வெற்றி பெற்றால் வீட்டுமனை பட்டா கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். பட்டா வழங்குறதோ அல்லது வெள்ளத்தடுப்பு பார்க்கறதோ எல்லாமே அந்த என்னென்ன அந்த மக்களுக்கு தேவையோ அதை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் செய்வோம். நான் எந்த வாக்குறுதியும் கொடுக்க முடியாது. இது கண்டிப்பாக ஜெபார்பாய் தோட்டத்தினுடைய மக்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு 35 குடும்பங்களுக்கு பட்டா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த இடம் தனியாருக்கு சொந்தமான இடம் என்பதனால் அதற்கு பட்டா கொடுக்க இந்த அரசு முன்வரவில்லை. ஆகையால் இந்த முறை நான் வெற்றி பெற்றால் அரசு மூலமாக அந்த இடத்தை கையொப்பப்படுத்தி அந்த மக்களுக்கு இலவசமான பட்டாவாக வழங்குவேன். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.